வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்ட்ராடேயில் வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4300 ருபீஸ் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு குட் ப்ராஃபிட். அதுவும் வந்து நம்ம ஒரு ½ அன் ஹவர்லேயே பார்த்துருக்கோம். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4300 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நம்ம 1000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, 1000 ஷேர்ஸை வந்து என்னென்னா 214 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு 4.3 ருபீஸ் வந்து எக்ஸஸாக வந்து வரும்போது நம்ம கரெக்டாக சேல் பண்ணதால் நம்மளுக்கு வந்து 4300 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. வித்தின் 30 மினிட்ஸில் ½ அன் ஹவர்க்குள்ளேயே இது வந்து பெரிய ப்ராஃபிட். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து சில பேர்லாம் வந்து இது வந்து ஒரு வாரம் 10 நாளோடைய சேலரி தான் இந்த இது வந்து. ஓகேங்களா, இது நம்ம வந்து ½ அன் ஹவர்லேயே வந்து நம்ம ட்ரேடில் வந்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதுதான் சார்ட்டு. ஓகேங்களா, சார்ட் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, நேற்று எங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு அதுலேருந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வந்து அதாவது வந்து நேற்று இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா 212 ருபீஸ்க்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி ஓப்பன் பாருங்கள் இந்த இடத்துல. அதாவது வந்து எந்த இடத்துலனா 214 ருபீஸ்க்கு மேலே தான் இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆனவொடனே கொஞ்சம் மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 270 வந்து டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. மார்க்கெட் வந்து கீழே வந்து இப்போ ரெட் கேண்டில் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல கீழே வரும்போது கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து ஒரு மார்க்கெட் மறுபடியும் வந்து இந்த சைட் வேஸ் வந்து இது வந்து ரவுண்ட் டென்ட் மாதிரி ஆகி மறுபடியும் வந்து என்னாச்சுன்னா 213 ருபீஸ்க்கெலாம் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட்டை வந்து மேலே போக ஆரம்பிச்சு. அதாவது இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக நோட் பண்ணி என்ன பண்ணோம், கரெக்டாக இந்த இடத்துல வந்து 214 ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகேங்களா, 1000 ஷேர்ஸ் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சு. மேலே போயிட்டு இந்த இடத்து பாருங்கள், இந்த இடத்துல இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு வந்து மேலே போகும்போது நம்ம வந்து என்னென்னா ஒரு 4 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ½ அன் ஹவர்லேயே நம்மளுக்கு வந்து 4000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்ததுனால நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். இனிமேல் வந்து ஏன்னா நம்மளுக்கு அந்த டேக்கான ப்ராஃபிட் வந்து நல்லாவே கிடச்சிது. ஓகேங்களா, அதனால் வந்து நம்மளுக்கு போதும். நான் இனிமேல் வந்து மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் சில டவுன்ஸும் வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம செல் பண்ணதோட கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. ஆனாலுமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து மார்க்கெட் எப்படி வேணாலும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கான ப்ராஃபிட் கிடச்சது உடனே நம்ம கரெக்டாக வெளியே வர்றது தான் நம்மளுடைய நம்ம கண்டினியூஸாக சொல்லியிருக்கிறது. நம்மளுக்கு என்னென்னா நம்ம வந்து ட்ரேட்லேருந்து நம்ம கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆன மாதிரி தான் நல்ல ப்ராஃபிட்டில் வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு 4000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதே பாருங்கள், நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பையிங் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி 2 lakhs வந்து. ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்து 40,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது வந்து நம்ம 40,000 இன்வெஸ்ட் பண்ணால் 2 lakhs ஒர்த் உள்ள ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அதாவது இன்ட்ராடேயில் வந்து 2 lakhs ஒர்த் உள்ள ஷேர்ஸை வந்து அதுலேருந்து 1 மடங்கு, அதாவது 5ல் 1 மடங்கு வந்து 40,000 ஆகுது இல்லைங்களா. அந்த வச்சவே நம்ம 2 lakhs ஒர்த் உள்ள, அதாவது வந்து நம்ம 1 ரூபி இன்வெஸ்ட் பண்ணால் 5 ருபீஸ்க்கான ஷேர் வேல்யூக்கான நம்ம ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இன்ட்ராடேயோட ஸ்பெஷல். நம்ம இது முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதே மாதிரி வந்து நம்ம வந்து 40,000 இன்வெஸ்ட் பண்ணி ½ அன் ஹவர்லேயே வந்து 4000 ருபீஸ் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அதாவது வந்து 10% வந்து ½ அன் ஹவர்லேயே கிடச்சிருக்கு. இதுவே நீங்கள் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுவே நீங்கள் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு அபோவ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதாவது வந்து நீங்கள் ஒரு இன்கேஸ் வந்து ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10,000 ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து இன்றைக்கான அப்டேட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.